இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாக்காவில் 3 இந்தியர்கள் மீது போலீஸ் துப்பாக்கிச் சூடு. தாமதமின்றி மரணத்துக்கான உண்மை காரணத்தை கண்டறிவீர், ராயர் வலியுறுத்து. மலாக்காவில் 3 சந்தேக கொள்ளையர்கள் போலீசால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் பிரதமர் துறையின் துணை அமைச்சர் M குலசேகரனை உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். இச்சம்பவத்தில் மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை முடியும் வரை தற்காலிக விடுப்பில் செல்ல வேண்டும் என்றும் ராயர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து போலீஸ் அதிகாரிகளும் உடல் கேமராவை கட்டாயமாக அணிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் வெளியிட்ட ஆடியோ குரல் பதிவு போலீஸ் கூறிய விளக்கத்துடன் முரண்படுகிறது. குடும்பங்களின் வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே என்ன நடந்தது என்பது பற்றி மக்களுக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும், குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ராயர் வலியுறுத்தினர். இது ஒட்டுமொத்த போலீசையும் குற்றம் சொல்வதற்கு அல்ல, நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்கே என அவர் விளக்கினார். சபா அரசியல்வாதி புங் முக்தார் ராடின் காலமானார். தலைவர்கள் இரங்கல். சபா கினபாத்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ புங் முக்தார் ராடின் இன்று அதிகாலை காலமானார். மாநில அம்னோ தேசிய முன்னணி தலைவருமான 66 வயது புங் முக்தாரின் மறைவை அவரது மகன் நயன் குர்னியாவான் ஃபேஸ்புக் வாயிலாக உறுதிப்படுத்தினார். சிறுநீரக செயலிழப்பு, இதய கோளாறு மற்றும் மோசமான நுரையீரல் தொற்று காரணமாக அவர் முன்னதாக கோத்த கினபாலுவில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். இப்போதே உடல் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சபா முன்னாள் துணை முதல்வருமான புங் முக்தார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் லாமாங் தொகுதியை வென்று வெறும் 135 வாக்குகள் வித்தியாசத்தில் தக்க வைத்துக் கொண்டார். பப்ளிக் மியூச்சுவல் அறங்காப்பு நிதியில் ஃபெல்க்ரா நிறுவனத்தின் 150 மில்லியன் ரிங்கிட் முதலீட்டு தொடர்பில் அவரும் முன்னாள் மலாய் நடிகையுமான அவரின் மனைவி டத்தின் ஸ்ரீ ஜிசி இசிட்டியும் ஊழல் வழக்கை எதிர்நோக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மழைக்கால சேதம் 330 மில்லியன் ரிங்கிட் தேவைப்படுவதாக பொதுப்பணி அமைச்சர் தகவல். வடகிழக்கு பருவமழை காலத்தில் சேதமடைந்த பொது வசதி கட்டமைப்புகளை பழுது பார்க்க சுமார் 330 மில்லியன் ரிங்கிட் தேவைப்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். அவற்றில் 225.9 மில்லியன் ரிங்கிட் சாலைகளை பழுது பார்க்கவும், 47.4 மில்லியன் ரிங்கிட் கூட்டரசு சாலைகளை பராமரிக்கவும், 54.5 மில்லியன் ரிங்கிட் மலைச்சரிவு பகுதிகளை சீரமைக்கவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஒதுக்கீடு போதுமானதாக உள்ளது. எனினும் இந்த பருவமழை கால சேதங்களை மதிப்பீடு செய்து கூடுதல் நிதி தேவைப்பட்டால் பொருளாதாரம் மற்றும் நிதி அமைச்சிடம் கோரப்படும் என்றார் அவர். கடந்த ஆண்டுகளைப் போல அல்லாமல் இவ்வாண்டு நல்ல வேளையாக தற்போது வரை நிலவரம் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது என்றும் அமைச்சர் சொன்னார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அடிப்படை வசதிகளை பழுது பார்க்க பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் 500 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு ஒதுக்கீட்டை அறிவித்திருப்பதை அரசாங்கத்தின் கடப்பாட்டை உணர்த்துவதாக சொன்னார். சுகாதார பணியாளர்களின் மருத்துவ நலனுக்கு 343 மில்லியன் ரிங்கிட் செலவு. நலனை முன்னிறுத்தும் விரிவான அணுகுமுறைக்கு லிங்கேஸ்வரன் வலியுறுத்து. KKM எனப்படும் சுகாதார அமைச்சின் பணியாளர்களுக்கான மருத்துவ வசதி செலவு கடந்த 5 ஆண்டுகளில் 343 மில்லியன் ரிங்கிட்டிற்கு உயர்ந்துள்ளது. செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் நேற்று முன்தினம் மேலவையில் கேட்ட கேள்விக்கு வழங்கப்பட்ட பதிலில் இது தெரிய வந்துள்ளது. 2021 வெறும் 47.37 மில்லியன் ரிங்கிட்டாக அந்த செலவு இருந்துள்ளது. இவ்வாண்டின் முதல் 11 மாதங்களில் 85.03 மில்லியன் ரிங்கிட் செலவாகியுள்ளது. இந்த செலவு பணியாளர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் முக்கிய நலன்களில் ஒன்றாகும். ஆனால் பொதுவான விவாதங்கள் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் மட்டுமே மையமாக கொண்டிருப்பதால் இந்த மருத்துவ நலன் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போவதை லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். சம்பளம், அலவன்ஸ் மட்டுமல்ல, பணியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வழங்கப்படும் மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களுக்கான செலவுகள் அவர்களின் நலனில் மிக முக்கியமான பகுதியாகும் என்றார் அவர். மதுபான கடை குளியலறையில் குடி போதையில் மயங்கிய ரக்கூன் பூனை. குலுங்கி குலுங்கி சிரித்த வனத்துறை அதிகாரிகள். அமெரிக்காவில் மதுபான கடை ஒன்றில் மதுவை அருந்திவிட்டு குடிபோதையில் மயங்கி விழுந்த ரக்கூன் வகை பூனை நகைச்சுவை செயல் வலைதளத்தில் வைரலாகி அனைவரையும் சிரிக்க வைத்து வருகின்றது.
முதலில் அக்கடை ஊழியர்கள் குளியல் அறையில் மயங்கி விழுந்த ரக்கூனை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரன் போல இருந்த அந்த பூனை கடைக்குள் நுழைந்து வகை வகையான மதுபானங்களை அருந்தி போதைக்குள்ளானது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனவிலங்கு அதிகாரிகள் ரக்கூனின் நிலையை கண்டு உண்மையிலேயே சிரித்துவிட்டனர். அவர்கள் மிகுந்த போதையில் இருந்த பூனையை முதலில் தங்கும் இடத்திற்கு அழைத்து சென்றனர். பின்பு சில மணி நேர ஓய்வுக்கு பிறகு அதனை மீண்டும் பாதுகாப்பாக காட்டில் விடுவித்தனர். இந்நிலையில் வனவிலங்கு துறையினர் குடிபோதையில் இருந்த ரக்கூனின் புகைப்படத்துடன் இவ்வாறு உள்ளே நுழைவது சரியான தீர்வு அல்ல என்பதை இப்போது கற்றிருக்கிறாய் என்ற வாசகத்தையும் எழுதி பதிவிட்டிருந்தது வலைதளங்களில் பெரும் சிறுபடைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் கரடி தாக்கியதில் மூத்த குடிமக்களில் 5 காயம். ஜப்பான் முழுவதிலும் நேற்று பல இடங்களில் கரடி தாக்கிய சம்பவங்கள் நடந்துள்ளதில் மூத்த குடிமக்களில் 5 காயமடைந்தனர். இந்த ஆண்டு நாட்டில் கரடி தாக்குதல் கடுமையாக அதிகரித்துள்ளதாக ஜப்பானிய ஊடகங்களால் மேற்கோள் காட்டி சின்ஹுவா செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. டொயாமா நகரில் விடியற் காலையில் செய்தித்தாள்களை விநியோகித்துக் கொண்டிருந்த 70 வயதுடைய ஒரு தம்பதியினர் கரடியால் தாக்கப்பட்டதால் முகத்தில் காயத்திற்கு உள்ளாகினர். இவாட் வட்டாரத்தில் ஒஷு நகரில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் இன்று அதிகாலை தனது வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு சிறிய பாதையில் 60 வயதுடைய பெண் ஒருவர் கரடி தாக்குதலில் காயமடைந்தார். நாகானோ வட்டாரத்தில் நொன்சுவான்சோன் கிராமத்தில் 70 வயது மதிக்கத்தக்க ஒருவர் பனிக்கட்டிகளை அகற்றும் போது கரடியால் தாக்கப்பட்டதில் முகம் மற்றும் கால்களில் கரடியின் நகக்கீறல்களுக்கு உள்ளானார். ஷிமானே வட்டாரத்தில் மசூடா நகரில் உள்ளூர் சமூக மையத்தில் கரடி நடத்திய மற்றொரு தாக்குதலில் 70 வயது மதிக்கத்தக்க ஆடவர் முகத்தில் காயமடைந்தார். கால்வாயில் விழுந்த பந்தை எடுக்க சென்ற 2 சிறுவர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டார்கள். காஜாங்கில் சம்பவம். காஜாங் தாமான்சி சௌஜானாவில் பெரிய கால்வாயில் விழுந்த பந்தை எடுக்க சென்ற 2 சிறுவர்கள் தவறி விழுந்து நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. முறையே 12, 14 வயதுடைய அவ்விருவரும் நேற்று மாலை 6:30 மணி அளவில் கால்வாய் அருகே பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் முதன்மை கால்வாயில் உடனடி தேடுதல் பணியில் இறங்கினர். இரவு வரை தேடி மீட்கும் பணியில் அவ்விருவரும் கண்டுபிடிக்கப்படாததால் இன்று காலை அது மீண்டும் தொடருகிறது. மூவாரில் மாணவிகளின் படங்களை வைத்து மோசமான AI வீடியோ உருவாக்கம். 3 மாணவர்கள் பள்ளியில் இருந்தே நீக்கம். ஜொஹூர் மூவாரில் உள்ள ஒரு சீன தனியார் பள்ளியின் அப்படி போலியாக உருவாக்கப்பட்ட சில புகைப்படங்களை இணையத்தில் உலா வந்ததால் அதிர்ச்சியடைந்த 2 மாணவிகள் போலீசில் புகார் செய்ததை அடுத்து இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. திங்கட்கிழமை அது குறித்து தெரிய வந்ததும் விசாரணை தொடங்கியதாக கூறிய மூவார் சுங்ஹுவா உயர்நிலை பள்ளியின் முதல்வர் சியோங் காங் சம்பந்தப்பட்ட 3 மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளிக்கு வரவழைக்கப்பட்டதாக கூறினார். இதுபோன்ற செயல்களை அனுசரித்து போகும் பேச்சுக்கே இடமில்லை என்பதால் பள்ளி விதிமுறைகளின்படி அந்த படிவம் 2, 3 மற்றும் 4 மாணவர்களை நீக்க முடிவு செய்துள்ளனர். பொறுப்பற்ற அம்மாணவர்களின் செயல்களால் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்க போலீசில் புகார் செய்யுமாறு பள்ளி முதல்வர் அறிவுறுத்தினார். 7 மாநிலங்களில் வெள்ளம். தற்காலிக இடமாற்ற மையங்களில் 3000 பேர் அடைக்கலம். தொடர் மழைக்கு எச்சரிக்கை விடுத்த மெட் மலேசியா. நாட்டில் 7 மாநிலங்களில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் சுமார் 3135 பேர் 49 தற்காலிக இடமாற்ற மையங்களான PPS-இல் அடைக்கலமாகியுள்ளனர். பெர்லிஸ், பேராக், ஸ்லாங்கூர், பஹாங் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகமான PPS மையங்கள் செயல்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் மலேசிய வானிலை துறையான மெட் மலேசியா கிளந்தான், தெலங்கானா மற்றும் பஹாங்கில் நாளை முதல் ஞாயிறு வரை இடைவிடாத மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் ஜொஹூர் மற்றும் சரவாக் பகுதிகளில் வருகின்ற ஞாயிறு முதல் திங்கட்கிழமை வரை மழை எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை வரை பெர்லிஸ் முதல் சபா வரை பல கடல் பரப்புகளில் இடி, மின்னல், கனமழை மற்றும் பலத்த காற்று வீசும் வாய்ப்பு அதிகம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை, திடீர் வெள்ளம் ஸ்தம்பித்த கோலாலம்பூர். கிளான் பள்ளத்தாக்கில் நேற்று மாலை பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் கோலாலம்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நிலைக்குலைய செய்துள்ளது. புலாதான், பஹாங் உலக வாணிப மையம் அருகே உள்ள ஜாலான் துன் ரசாக் சாலை உள்ளிட்ட பல இடங்கள் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. தலைநகரின் பல முக்கிய சாலைகள் போக்குவரத்து நெரிசலால் நிலை குத்தின. சில இடங்களில் இடுப்பளவுக்கு வெள்ள நீர்மட்டம் இருந்ததும் வாகன ஓட்டிகள் சாலைகளிலேயே சிக்கிக் கொண்டதும் சமூக வலைதளவாசிகள் பகிர்ந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களில் தெரிந்தன.
திதிவங்சா MRT நிலையத்தில் பல கார்கள் வெள்ள நீரில் மூழ்கிய வீடியோக்களும் பரவியுள்ளன. மஸ்ஜித் ஜாமிக் ஆற்றில் உள்ள வெள்ள நீர் மட்டம் உயர்ந்து வெள்ள அபாய சைரன் ஒலியும் எழுப்பப்பட்டது. இவ்வேளையில் கனமழையால் அம்பாங், கொம்பாக் ஆகிய இடங்களில் உள்ள குடியிருப்புகளில் 2 நிலச்சரிவு சம்பவங்களும் பதிவாகின. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. எனினும் பாதிக்கப்பட்ட பகுதி வாழ் மக்களை பாதுகாப்பு கருதி தீயணைப்பு மீட்புத் துறையினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர்.